ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான குட்டி ஸ்டோரி கேட்போம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு 4-5 நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிணத்துல குளிக்கலான்னு போகிறாங்க. அப்போ அந்த நேரம்னு பார்த்து கிணத்துல இருக்க தண்ணியை பம்ப் செட் மூலயமா வெளியே வயல்வெளிக்கு தண்ணியை பாய்ச்சுறாங்க. சரி, பம்ப் செட்லேயே குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4-5 நண்பர்களும் சேர்ந்து அந்த பம்ப் செட்டில் இருக்கிற ஒரு தொட்டிலையும் ஜாலியாக விளையாடிட்டு அந்த தண்ணி வாய்க்கால்லையும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க சந்தோஷமாக வெயில் காலத்தில் நல்ல ஒரு நீர் கிடச்சிருக்கு, ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் குதிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த 4-5 பேரில் சுற்றி பார்க்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு 2-3 மாடு வந்து இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, என்னடா இது, உள்ளேயும் மேய மாட்டுது, இந்த இடத்த விட்டும் போக மாட்டுது, இங்கேயே நின்று நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த பையன் பார்க்குறான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு, ஐயோ மாடு நம்மள ஒரு வேளை முட்டை வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் திடீர்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிங்க, எல்லோரும் அங்கே போகலாம், ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்ன திடீர்னு விளையாடிக்கிட்டு இருக்கோம், நம்ம தண்ணியில் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்கோம், இவன் வாங்க அங்கே போகலாம் அப்படின்றான். ஏன்னா எல்லாருக்கும் புரியாமல் கேட்குறாங்க. அவன் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, வாங்க ஒரு நிமிஷம் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த பம்ப் செட் ஒரு மோட்டார் ரூம் மாதிரி இருக்கும், அதை ஓரமாக ஒதுங்கி மறைஞ்சு நிற்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாங்க. அந்த 2 3 மாடுகள் இருந்தது இல்லைங்களா, அது பொறுமையாக அந்த தண்ணீரை நோக்கி வருது. அங்கே வந்து தண்ணீரை பருகுதுங்க. தண்ணீரை பருகிட்டு சுற்றி முற்றி பார்க்குது. இந்த பசங்க வந்து எங்கே காணோம், நமக்காக தண்ணி கொடுத்தாங்களோ என்னவோ அப்படின்னு அது யோசிக்குதோ என்னவோ தெரியல. ஆனால் பார்க்குது. உடனே இந்த பசங்க எல்லாம் பயப்படாமல் அந்த மாடு முன்னாடி கொஞ்சம் தள்ளி நின்று முன்னாடி வந்தோடனே அந்த மாடும் அழகாக அதோட பாஷையில் நன்றி சொல்லுதோ என்னவோ அழகாக ஒரு தலையை அசைக்குதுங்க 3 மாடுமே. இதை பார்த்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. இவ்வளோ தாங்க வாழ்க்கை. என்றைக்குமே நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷாக என்றைக்குமே வாழாதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி. கிராக் ஜாமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.